Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு மண் வாசனை கலந்த ஒரு ஃபுட் ரிவ்யூ, அதாவது அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். இங்கே வந்தோன்னாலே நம்ம கிராமத்தில் உள்ள அந்த ஒரு மண் வாசனை ஒரு சாப்பாடை இங்கே சாப்பிட போகிறோம். அதாவது ஒரு விவசாயியும் வேலை பார்த்துட்டு அழகாக கூழு கஞ்சிக்கு சாப்பிடுவாங்க. அந்த கூழு கஞ்சி கடல் தாண்டி நமக்காக இங்கே மண்பானையிலேயே வச்சுருக்காங்க. அதாவது இங்கே ராகி கூழ், இன்னொன்று கம்பங்கூழ், இன்னொன்று நம்ம பழைய சாதம். இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு நமக்கு நாக்கு ருசியே பயங்கரமாக இருக்கும். அதாவது நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் எதிர்பார்த்து வருவோம். ஆனால் நம்ம கடல் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கல்ச்சரான ஃபுட்டு எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்திங்கன்னா, அது அல்டிமேட் ரெஸ்டாரண்ட் ஒன்லின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா 16 ரியாலுக்கு நல்ல ஒரு கூழோட, நம்ம ஊர் மாங்காவோட, அதோட ஒரு வெங்காயத்தையும் வச்சு நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி தாங்க நம்ம சாப்பிட போகிறோம். அதாவது இந்த தொக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தொக்கு. இதையும் நான் ஆல்ரெடி ராகி கூழ் நிறைய வாட்டி சாப்பிட்டேன். அதனால் நம்ம இப்போ சாப்பிட்டது கம்பங்கூழ். கம்பங்கூழ் சாப்பிட்டாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையிலே நான் அதாவது நம்ம கிராமத்து சமையலை நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம கடல் தாண்டி வந்த பிறகு நம்ம விரும்பின சாப்பாடு நமக்கு கிடைக்காது. ஆனால் இங்கே நம்ம விருப்பமான ஹோம்மேட் ஃபுட்டு, அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாரி இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இங்கே சாப்பிட்டா மட்டும் வீட்டில் சாப்பிட்றதோட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டு சாப்பாடை நம்ம தேடி சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டாக, அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டாக நம்ம மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்குங்க. அப்படி தாங்க கம்பங்கூழில் சாப்பிட்டேன். கம்பங்கூழ் அவ்வளோ அதாவது ஒரு கஞ்சி குடிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குமோ, அந்த ஒரு கூழை குடிக்கும் போதும் அதே டேஸ்ட் இருந்தது. அதாவது இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா அந்த கொத்தமல்லி தொக்கையும் அந்த துவையிலையும் நல்லா வச்சு சாப்பிட்டேன். ப்ளஸ் அந்த ஊறுகாய், இந்த காம்பினேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஊறுகாய், வெங்காயம், இந்த ஆனியனை சின்ன வெங்காயத்தை வறுத்து எல்லாமே ஒரு ஸ்பெஷலைஸ்டாக செஞ்சுருந்தாங்க. அடுத்தது வாழை இலையில் வச்சோன்னே ஃபஸ்ட்டு வைக்கிறது சால்ட்டு, அப்புறமேலு பார்த்திங்கன்னா ஊறுகாய், அப்புறம் மோர் மிளகா. இந்த மோர் மிளகாவுக்கு தனி டேஸ்ட்டுக்காகவே பல ரசிகர்கள் நம்ம ஊரில் இருப்பாங்க. ஏன்னா மோர் மிளகா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தொட்டுக்க வைக்கும் போது பார்த்திங்கன்னா இவங்க கிரேவி ஐட்டம் பண்ணுவாங்க. அதாவது ஒன்று கீரை, அதில் கொஞ்சம் கேரட் கலந்து, இன்னொன்று நம்ம கூட்டு மாரி வச்சுருக்காங்க. அப்புறம் அப்பளம், அப்புறம் ஒரு சப்பாத்தி வைக்கிறாங்க. அந்த சப்பாத்தியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதாவது மத்தியானத்தில் எப்போதுமே கொஞ்சம் வீட்டு எடுத்துப்போம், கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்துப்போம். ப்ளஸ் எனக்கு இந்த கூழ் குடித்தோடனே ஃபுல்லாகிடுது. கம்பங்கூழ் ஒரு வாட்டி குடித்தேன், அப்புறம் பழைய சாதம் கஞ்சி ஒன்று குடித்தேன். பழைய சாதம் கஞ்சி இன்னும் செமையாக இருந்தது. இந்த வெயிலுக்கு அதிகமான டெம்பரேச்சருக்கு நம்ம உடலை நல்லா கூல் பண்ணக்கூடிய தன்மை இந்த பழைய சாதத்துக்கு எப்போதுமே இருக்குது. அதாவது நைட்டு ஊற போட்ட சாதத்தை நம்ம காலம்புற ஒரு சின்ன வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டே சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்கள். அது நம்ம குடலுக்கே ரொம்ப நல்லது. நம்ம பாடி ஹீட்டாக இருந்தால் கூட அந்த ஹீட்டை இந்த வெயிலுக்கு நம்ம அலையிற அலைப்புக்கு, அந்த களைப்புக்கு ஒரு ஊண்டுதலாக இருக்கிறது இந்த பழைய சாதம். அதேமாரி இங்கே ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தஞ்சாவூர் ரைஸு, பொன்னி ரைஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அதில் பருப்பை அப்படியே தூவி விட்டு அப்படியே கொஞ்சம் நெய்யை ஊற்றி நம்ம அந்த கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கிற அந்த மாங்காவை அப்படியே வச்சு சாப்பிட்டோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. ப்ளஸ் எனக்கு இந்த கூட்டு இதெல்லாமே கூட சப்பாத்திக்கு தனியாக ஒரு குருமா வச்சுருந்தாங்க. அந்த குருமாவும் சாப்பிட்டுட்டு, இது எல்லாம் சேர்த்து எத்தனை ரியால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இத்தனை கூழ் நீங்கள் 3 கூழ் நீங்கள் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வெஜிடேரியன் சாப்பாடையும், அதாவது நான் சாம்பார் சாப்பிட்ல, ஆனால் நான் ரசம் சாப்பிட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. கூழ் சாப்பிட்டே வயிறு நொம்பிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம சாப்பாடு சாப்பிடுமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரசம் சாதத்தே சாப்பிட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் டயட்டில் இருக்கோம். அதனால் டயட்டு கண்ட்ரோலால் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வயிறு முட்டை சாப்பிட்ணுன்னா நீங்கள் வாங்க அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் உங்கள் ஊரோட சாப்பாடை மறந்துட்டு எத்தனையோ வருஷம் வெளிநாட்டில் இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா
உங்கள் ஊர் சாப்பாடை நினைவுபடுத்துகிற மாரி ஒரு சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு போவீங்க. அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு போகும்போது அந்த ஜீரக தண்ணியை நல்லா சுட சுட காய்ச்சி கொடுக்குறாங்க. எதுக்குன்னா நம்ம சாப்பிட்டது நல்ல ஜீரணமாகவும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எதுவும் வராது, அதுக்காகவே கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இந்த வாழை இலை சாப்பாடுங்கிறது எனக்கு இங்கே வந்து சாப்பிடும்போது அந்த வாழை இலை சாப்பிட்டு ஒரு சர்பத்து அதாவது சர்பத்துங்கிறனே அதாவது பாயசம் குடிச்சிட்டு வரும்போது வெளியிலேருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு மனசே இல்லைங்க. ஓகேங்க, நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Morning Moon